இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரியில் அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்ப்போம். அவதானித்தல்னு ஒன்று இருக்கு. அவதானித்தல்ன்றது அதாவது சான்ஸ்கிரிட்ன்றது வந்து மணிப்பிரவாள மொழின்னுவாங்க. தமிழும் கலந்துருக்கும், சமஸ்கிருதமும் கலந்துருக்கும். அதுதான் மணிப்பிரவாள மொழின்னு பேர். அது பேர் அந்த அந்த இதில் இருக்கும். அது அவதானித்தல்ன்றது ஒரு பேர். அவதானித்தல்னா என்னன்னா, ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யறது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? எங்கேயாலும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த கையில் அப்படியே சாப்பிட்டு இந்த கையில் புத்தகத்தை படிக்கிறது, அந்த பக்கத்தில் கண்ணால் குழந்தையும் பார்த்துக்கிறது, என்னென்ன இருக்க ஒழுங்கா இருக்காவோ, அது விளையாடிட்டு இருக்கா, எங்கேயும் போகாமல் இருக்கான்னு. இந்த பக்கத்தில் கையால் நூல் நுக்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை அது பண்ணுறது. ஆக உடம்போட ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வேலையும் செய்யும். ஆனால் எல்லா வேலையும் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும். காலில் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்றை தட்டின்னு இருக்கிறது. அது மாதிரி ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் அவர் என்ன பண்ணா, காலில் தறி தைப்பார். காலில் தறி கட்டை அடிச்சுட்டே இருப்பார். ஒரு காலில் மிஷினில் பெடல் தையல் மிஷின் தைச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி கண்ணில் என்னன்னா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பார். பக்கத்தில் காதுல என்னன்னா பக்கத்தில் ஒரு ரெக்கார்டை போட்டு அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு இருப்பார். முன்னாடி பழைய இதை கண்ணு ஒன்று காது ஒன்று. வாயில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பார். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் பட்டுநூல்காரர். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அது மாதிரி உடம்போட ஒவ்வொரு உறுப்பும் ஒரு வேலை செய்யும். கை ஒரு வேலை செய்யும், அதே மாதிரி பண்ணும். கையில தையல் தச்சுருப்பார். காலில் இது அந்த தறி கட்டையை தட்டின்னு இருப்பார். வாயில ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பார். காதில் ஒரு பக்கத்தில் ஒரு ரேடியோ வச்சு அது ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கும். அது காதில் விழுந்துட்டே இருக்கும். அது மாதிரி ரொம்ப அது மாதிரி சில நாள் தான் அவங்களுக்கு தான் அவதானின்னு பேர். அஷ்டாவதானின்னு ஒன்று. அஷ்டாவதானின்றது திருக்குறள் ராமையா பிள்ளைன்னு அவர் அஷ்டாவதானி. ஒரே நேரத்தில் 8 பேர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். 8 பேர் உட்காந்து என்னமோ கேள்வி கேட்பாங்க, கேட்கும்போது பதில் சொல்லுவார். அஷ்டாவதானின்னு ரொம்ப ஃபேமஸ் அவர். திருக்குறள் ராமையா பிள்ளைன்னு பேர். அதே மாதிரி தசாவதானின்றது 10 வேலை. தசாவதானிங்கிறது ஒரு இதை செஞ்சுட்டு இருக்கும்போது 10 வேலைகள் செஞ்சுடுவாங்க. அந்த 10 பேர் உட்காந்து சுற்றி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்றது தசாவதானின்றது. அவங்கவுங்க கேட்குற கேள்விக்கு என்ன வேணாலும் கேட்பாங்க. அவங்க குரலில் சந்தேகம் கேட்பாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, நீ முந்தாரியத்துக்கு சமையல் வீட்டில் என்னன்னு கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. இவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படியே லைனாக சொல்லிட்டே இருப்பார் நம்ம தசாவதானி. அதை விட இன்னொன்று சோடசாவதானின்னு ஒன்று. சோடசம்னா 16 ஞாபகம் வச்சுங்க அப்பயே. அதனால தான் சோடச தீபாராதனைன்னு நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்துருப்போம். சோடச தீபாராதனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. 16 விதமான இது பெருமாளுக்கு இது பண்ணுறது. சோடச அலங்காரம்னு ஒன்று பண்ணுவாங்க. 16 விதமான அலங்காரம். சோடச நைவேத்தியம்னு ஒன்று பண்ணுவாங்க. 16 விதமான உணவுகளை சமைச்சு வச்சு நைவேத்தியம் பண்ணுறது சோடச நைவேத்தியம். சோடச அலங்காரம், சோடச ஆராதனை. அது மாதிரி அது இதுக்கு சோடசன்றது 16ன்னு அர்த்தம். நம்மளுக்கு சக்கரத்தாழ்வார் கூட பார்த்தீங்கன்னா சோடச அவதாரம் வரும். அவர் கையில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் கையில் 16 விதமான இது இருக்கும், ஆயுதங்கள் இருக்கும். சோடச அவதாரம். அது மாதிரி அதெல்லாம் விட இன்னொன்றுன்னா, முதல்ல சொன்னது தசாவதானி, இது சதாவதானி. தசம்னா 10, அதனால 10 இது. சோடசம்னா 16. சதாவதானின்னா 100 பேர் உட்காந்துருப்பாங்களாம். ஆளுக்கு ஒன்று கேட்பாங்க. அவர் கேட்கறது இப்படி காதில் வாங்கிப்பார், வாங்கிட்டே சொல்லுவார் இப்படியே இந்த பக்கம். ஐயோ தெரிஞ்சுங்க. அதான் செய்குத்தம்பி பாவலர்னு ஒருத்தர் இருந்தார். செய்குத்தம்பி பாவலர்னு தமிழ்ல. அவர் தசாவதானி, சதாவதானி சாரி. 100 பேருக்கு பதில் சொல்லுவாராம். 100 பேர் சுற்றி உட்காந்து கேள்வி கேட்க எந்த ஃபீல்டில் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவாராம். செய்குத்தம்பி பாவலர்னு கன்னியாகுமரியை சேர்ந்தவர். தேசிய மகாகவி பாரதியார் காலத்தில் வாழ்ந்தவர் செய்குத்தம்பி பாவலர்னு. அவ்வளவா அவர் பேர் அடிப்படல. பட் ரொம்ப விஷயஞானி, ரொம்ப அதி கூர்மையான புத்தி அவருக்கு. இதையெல்லாம் விட இன்னொன்று என்னன்னா, ஏகசந்த கிரகின்னு ஒன்று இருக்கு. பல விஷயங்களை ஒரு முறை ஒரு தரம் படிச்ச உடனே அப்படியே மனசில் நிறுத்திக்கிறது. ஏகசந்த கிரகின்னு பேர். அதுக்கு பேரு அது ராமானுஜர் காலத்துல ராமானுஜரோட சிஷ்யர் கூறத்தாழ்வார். இவங்க விசிஷ்டாத்வைத்தத்துல ஒரு இது இருக்கு.
உரை எழுதும்போது விசிஷ்டாத்வைதத்துக்கு அந்த உரை எழுதியிருந்தார். விசிஷ்டாத்வைதத்துக்கு ராமானுஜர் எழுதியிருந்தார், அந்த உரை எழுதியிருந்தார். அதுக்கு வந்து அந்த இவர்கிட்ட அந்த போதாயன விருத்தின்னு ஒரு புக் வந்து காஷ்மீர் ராஜா கிட்ட இருந்து தான். காஷ்மீர் அது வந்து அவங்க கிட்ட தான் இருந்துதான். அந்த காஷ்மீர் ராஜா கிட்ட அந்த போதாயன விருத்தின்ற புக் இருக்கு. அந்த நூல் வேணும். அது இருந்தால் தான் அந்த விசிஷ்டாத்வைத எழுதினா அது முற்றுப்பெறும். அதை அந்த போதாயன விருத்தியை அதை கொண்டு வரணும் அதில். அதுக்காக இவரும் கூறத்தாழ்வார் இன்னும் சிஷியர்கள்லாம் இங்கேருந்து போட்டு காஷ்மீருக்கு போறாரு. காஷ்மீர் ராஜா வந்து ஹிந்து, காஷ்மீர் மக்கள் வந்து நிறைய முஸ்லீமாவே இருந்தா கூட காஷ்மீர் ராஜா ஹிந்து. நிறைய முஸ்லீம்ன்றது இல்லை, அது ஒரு இனம். அது இவங்க முஸ்லீம் அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. காஷ்மீர்ன்றது ஒரு இனம், இந்து இனம் தான் அது. அவங்க அந்த இதுல அவர் வந்து அந்த ராஜா வந்து இவரை போற உடனே இவரை கூப்பிட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. இவருக்கு இங்கேருந்து காஷ்மீர் போயிருக்காரு. ராமானுஜர் தான் பாத்துங்க, நடந்து போயிருக்காரு. பல்லாக்கு கூட கிடையாது, சிவிகை கூட கிடையாது, நடந்தே போயிருக்காரு. எத்தனை மாசம் நடந்தாரோ தெரியல. போய் இவர் சிஷியர்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க போய் அந்த ராஜா கிட்ட போயிருக்காரு. இது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வந்துருக்காருன்னா எல்லா மரியாதையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா மரியாதையும் பண்ணி எல்லாம் பண்ணாரு. அங்க இருக்கிற அந்த வித்வான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவர் ராமானுஜரை வந்து ராஜா எவ்வளவு பண்றது அவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. ஆனா ராஜாவுக்கு வந்து ராமானுஜரை பத்தி தெரியும். அதனால அவரை வந்து எல்லா மரியாதையும் கொடுக்குறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு அவர்கிட்ட, உங்ககிட்ட அந்த போதாயன விருத்தின்ற அந்த நூல் இருக்கு, அந்த புத்தகம் இருக்கு, அந்த ஓலைச்சுவடியை கிட்ட எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து விசிஷ்டாத்வைதத்துக்கு விளக்கம் எழுதிட்டு இருக்கேன். இந்த போதாயன விருத்தி வேணும் எனக்கு, அப்பதான் அந்த விளக்கத்தை நான் பூர்த்தி பண்ண முடியும். அதுல இருந்து நான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும், எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதுல அப்படின்ற. அதுக்கு என்ன தரையன்னு ராஜா கொடுக்குறாரு. ஆனா அங்க இருந்த வித்வான்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. போதாயன விருத்தி எல்லாம் அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது, அது வந்து இவங்க எதுக்கோ இவங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க, அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. இது மாதிரி இது நம்ம நாட்டை நம்ம காஷ்மீரத்தை சேர்ந்தது, கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் என்ன பண்றாரு வந்து ராஜா வந்து கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த வித்வான்கள்லாம் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. இந்த போதாயன விருத்தி நூலை அதை வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது ரொம்ப நேரம், வாய் தவறாம படிக்கவே முடியாது. அக்ஷர பிசகு வரதான் வரும் அதை படிக்கும்போது. அதுவும் முதல் தரம் படிக்கும்போது வராம இருக்குமா, நிறைய தகராறு இருக்கும். தெரிஞ்சதாவே இருந்தா கூட அந்த அக்ஷரம் டக்குன்னு வாயில நுழையாது. அதை கொடுத்து ஒரு அக்ஷரம் கூட பேசாம அதை படிக்கணும்ன்றார். அதை படிச்சுட்டு இவர் எடுத்துன்னு போட்டோம் அப்படின்ற. ராமானுஜருக்கு வந்து ராமானுஜர் வந்து சரின்னு தான் ஒத்துக்கிறேன். நான் சொல்லிடுறேன் ஒரு வருஷம் பேசுறேன். நீங்க வந்து எங்களை எல்லாம் உருவாக்கியிருக்கீங்க, இவ்வளவு பெரிய சிஷ்ய கோடிகளை உருவாக்கியிருக்கீங்க, இவ்வளவு சிஷியர்களை கையில வச்சு நீங்க சொல்றது அதை நான் சொல்றேன் அப்படின்றாராம் கூறத்தாழ்வார் வந்து நான் வந்து அதை சொல்றேன். அந்த போதாயன விருத்திக்கு நான் படிக்கிறேன், ஒரு அக்ஷரம் கூட பேசாத நான் படிக்கிறேன், படிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு போகலான்னு உடனே கூறத்தாழ்வார் படிச்சுடுறாராம். கூறத்தாழ்வார் படிச்சு முடிச்சிருக்காரு கடைன்னு அந்த போதாயன விருத்திய படிக்கிறார். எல்லாரும் தப்பே இல்லை. உடனே இந்த வித்வான்கள்லாம் முடிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே புரியாத சரி நான் கொடுத்துறோம் அப்படின்னு ராஜா கொடுத்துட்றேன் போதாயன விருத்திய ராமானுஜர்கிட்ட. ராமானுஜர் வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியில வர்றாரு. காஷ்மீர்ல ராஜா கிட்ட வாங்கிட்டு அதை ஊரை விட்டு வெளியில வந்து ராத்திரி ஒரு குடியில தங்குறாரு. ராத்திரி 10 மணிக்கே வந்து உள்ள போது அந்த வித்வான்களோட ஆளுங்க தெரியாம இவரோட அவர் கொடுத்த அந்த ஓலைச்சுவடி கட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. காத்தால வந்து பார்த்தா இல்லை. ராமானுஜர் துடிக்கிறார், ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன், காணாம போயிட்டு. இப்ப அப்ப ராஜாவையும் ஒண்ணு சொல்ல முடியாது இல்லையா, ராஜா வந்து இப்ப ராஜா கிட்ட இருந்ததுனால தானே கொடுத்தார். இப்ப இவங்க திருடிட்டதுனால திருட்டு போயிடுச்சுனா ராஜா இன்னொன்று ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன், அதை கொண்டு திருட்டு கொடுத்தீங்கன்னு இவங்க மேலதான் இது பண்ணுவார், அதான் தண்டனை கொடுத்துருவார். அதனால பயந்துட்டு ராமானுஜர் வந்து துடிக்கிறார், ஐயோ எனக்கு நான் வாங்கினதாச்சே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன், கேட்டா நான் வந்து விசிஷ்டாத்வைதத்துக்கு அர்த்தம் எழுதி பிடிக்கவே முடியாது போல இருக்கே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்றார். உடனே கூறத்தாழ்வார் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நேற்றுக்கு நான் படிச்சேன் இல்லையா, என்னால அப்படியே அதை திருப்பி சொல்ல முடியும்ன்றாராம். அதுக்கு பேர் தான் ஏகசந்த கிரகின்னு பேரு. ஏகசந்த கிரகின்றது இதுதான். ஒரே தரம் அவங்க சொல்றதை கேட்ட உடனே அப்படியே காதில் வாங்கிட்டு மறுபடியும் அதை அப்படியே ரிப்பீட் பண்றது அப்படின்னாராம். உடனே ராமானுஜர் வந்து சந்தோஷப்படுறாராம். சரி சொல்லு பார்க்கலான்னாராம். சொன்னாராம் இவர் மற்ற சிஷியர்களை விட்டு எழுத சொன்னாராம்.
இவர் சொன்னது. இவர் அன்னைக்கு இவர் தான் எனக்கு ஒரு ராஜ்யசபையில படிச்சார். அதை வச்சுட்டு எழுத சொன்னாராம். எழுதி முடிச்சிட்டாங்களாம். ஒரு அக்ஷரம் பெசை இல்லாத, ஒரு தப்பு இல்லாத. அது வந்து அதுல வந்து அந்த அது எவ்வளவு தெரியுங்க? அதுல இருந்து ஸ்லோகங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க, 1,00,000 ஸ்லோகங்களாம். அந்த அந்த போதாயன விருத்தியில இருந்த ஸ்லோகங்கள் வந்து 1,00,000 ஸ்லோகங்கள். 1,00,000 ஸ்லோகத்தையும் அக்ஷரப்பெசல் இல்லாத, வார்த்தை மாறாத அப்படியே சொன்னாராம் கூறத்தாழ்வார். அப்ப ஏகசந்த கிரகின்றது இதுதான். இது வந்து ரொம்ப அதீத சக்தி. இது அது ஒரு இறைவனோட வரமா கூட சொல்லலாம். அதீத சக்தி. அது ஒரே தரம் ராஜ்யசபையில அதை வாங்கி படிச்சத வேற யாருக்கும் அதுக்கு முன்னாடி தெரியாது. அது எங்க இருக்குன்னே தெரியாது, அது என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரே தரம் வாங்கி கூட தலைவர் படிச்சார். அதை திரும்பி போயிட்டாங்க. பரவாயில்ல போட்டார். போட்டு இவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும். ராஜா ராமானுஜர் எல்லாத்தையும் எழுதிட்டாராம். எழுதிட்ட அப்புறம் ராமானுஜருக்கு வந்து என்ன இவன் சொல்லியிருக்கானே, எப்படி இப்படி கூறத்தாழ்வார் சொல்றான், பரவாயில்ல எல்லாம் கரெக்டா இருக்கும், இருந்தாலும் இதுல ஏதாவது தப்பு இருக்குதுன்னா என்ன பண்றது, நம்ம அந்த ஒரிஜினல் இதை வச்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். இதுக்குள்ள இந்த திருடின்னு போறாங்க பாத்தீங்களா இந்த வித்வான்கள்லாம், இத வந்து ராஜா மார்வேஷத்துல வருவா இல்லையா, இதெல்லாம் பாக்குறதுக்கு ராஜாவோட ஒற்றர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாக்குறாங்க. ராஜாவை வெளியிடலாம் பதில அவங்க யாரோ ஒருத்தர் பாத்துறாங்க இந்த மாதிரி திருடி எடுத்துன்னு போறதை பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க, ஆனா அவர்கிட்ட இருந்து வந்து இந்த வித்வான்கள்லாம் ஆள் வச்சு அதை பிடிக்கும் போயிட்டாங்க. வீட்டுல இருந்து திருடின்னு போனவங்க நேரம் இந்த வித்வான்கள் கிட்ட தான் கொண்டு போய் அதை கொடுத்தாங்க அப்படின்னு. உடனே மறுநாள் ராஜா அரசவை கூட்டுறாரு, வித்வான்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இது மாதிரி இது திருட்டு போயிட்டு அது யார் எடுத்ததுன்னு கேட்குறேன். வித்வான்கள் சொல்லலை. அப்புறம் சொல்றாரு இவர் ராஜா, நானா நீங்களா சொல்லிட்டீங்கன்னா ஏதோ கொஞ்சம் மன்னிக்கலாம், நானா கண்டுபிடிச்சி இதை நான் எடுத்தேன்னா மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருவேன், ராஜ துரோக தண்டனை கொடுத்துருவேன், சொல்லுங்க. அப்புறம் இந்த வித்வான்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்கள் மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் எடுத்துன்னு வந்துட்டோம், எங்களுக்கு அதை நீங்க நம்ம நாட்டை விட்டு கொடுத்து அனுப்புறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும். உடனே ராஜா வந்து அங்கேயே அதை வச்சுட்டு ராமானுஜரை திருப்பி கூட்டம் சேரான். ராமானுஜரை திருப்பி கூட்டம் வச்ச உடனே கூறத்தாழ்வாரையும் கூட கூட்டம் சேரான். போயிருந்தாரான். உடனே ராமானுஜர் என்ன சொன்னாரா, ராஜா வந்து இந்த மாதிரி எங்க வித்வான்கள்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, தெரியாம நடந்து போச்சு, அபவாதம் நடந்து போச்சு, மன்னிக்கணும்னு சொல்லி ராஜா வந்து ராமானுஜர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கொடுத்தாராத. ஆனா கூறத்தாழ்வார் சொல்லி முதல்ல எழுதியாச்சு இல்லையா, எழுதி கையில வந்தோடனே ராமானுஜருக்கு ஒரு சந்தேகம், இதே அதே கம்பேர் பண்ணி பார்க்கலாமான்ட்டு அந்த ஒரிஜினலையும் கூறத்தாழ்வார் சொன்னதை எழுதினாங்க இல்லையா ஓலைச்சோட்டியில, அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாராம். பார்த்தப்ப ஒரு அக்ஷரம் ஒரு இடத்துல கூட ஒரு தப்பு கூட இல்லையா. லட்சம் பாசுரங்களும் அதுலயே இருந்துதான். 1,00,000 பாசுரங்களும் அந்த இதுல இருந்துதான் கூறத்தாழ்வார் சொன்னதுல. அப்ப ராஜா வந்து இந்த ஒரிஜினலை திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த இவர்கிட்டயே, ராஜா கிட்டே. ராமானுஜர் கொடுத்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி அதாவது போய் ராஜா வந்து எப்படின்னா இது மாதிரி இது கொடுத்தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சோம் நாங்க வந்து கூறத்தாழ்வாரோட மகிமையை சொல்லியிருக்காரு ராமானுஜர். சொன்ன உடனே ராஜா வந்து ரொம்ப போற்றி அந்த வித்வான்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் என்ன ஒரு வித்வான், உங்களுக்கு என்ன தெரியும், பாத்தீங்களா ஏகசந்த கிரகி ஒரு தரம் சொன்ன உடனே 1,00,000 பாத்திரத்தை மனசுல வச்சிருக்காருன்னா இவர் தானே சிஷியன், நீங்க எல்லாம் என்ன வித்வான் நீங்க எல்லாம் பண்றீங்க, இவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் கத்துக்கணும், இவ்வளவு பெரிய வித்வானை போய் நீங்க அவங்க அப்படி திருடின்னு வந்துட்டீங்களே, பண்டபடி திட்டிட்டு எல்லாத்தையும் கொடுத்தாருனாரா. அது மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கு ராமானுஜரோட சுயசரித்திரத்துல இது இருக்கு. அந்த பார்த்து விட்டு சொல்றது, இதுக்கு பேர் தான் ஏகசந்த கிரகின்னு பேரு. அந்த மாதிரி அந்த அந்த இது அது ஒண்ணு. அது வந்து சமப்பிரதான வித்வான்கள்னு பேர். சமப்பிரதான வித்வான்கள்னு அந்த சமப்பிரதான வித்வான்கள்ன்றது ஒரு பேரு. அதுல வந்து ராமானுஜரை கூப்பிட்டு ராஜா சமப்பிரதான வித்வான்கள் என்னன்னா, ராஜா எங்க இருக்காரோ ராஜாவுக்கு பக்கத்துல நேரா அவருக்கு ஈக்குவலா ராஜாவுக்கு பக்கத்துல சரிநிகர் சமானம், அதான் சமப்பிரதானம். அதுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு இதை போட்டு சிம்மாசனத்தை ராஜா சிம்மாசனம் மாதிரியே போட்டு அதுல வந்து இந்த சமப்பிரதான வித்வானை உட்கார வைப்பாராம். அந்த சமப்பிரதான வித்வானா ராஜா வந்து என்ன பண்ணாரா, அந்த உடனே அந்த அரியாசனத்துக்கு அரேஞ்ச் பண்ணி ராமானுஜர் கூப்பிட்டு அதுல உட்கார சொன்னாராம். நீங்க இதுல உட்காரணும், என்னை பெருமைப்படுத்தணும், என்னோட இதுக்கு நீங்க ஈக்குவல், எனக்கு அவருக்கு ஈக்குவலா சிம்மாசனம் கொடுத்து உட்கார சொன்னாராம். அப்ப ராமானுஜர் என்ன சொன்னாராம், இதுக்கு உன்னோட முழு தகுதி இருக்கவங்க வந்து கூறத்தாழ்வார்னா, கூறத்தாழ்வாரை நீங்க உட்கார வச்சு அது பண்ணீங்கன்னா அதை நான் பார்த்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும், நான் உட்காரத விட கூறத்தாழ்வார் உட்கார்ந்தாதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கும்.
உடனே ராஜா வந்து கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு அந்த சிம்மாசனத்தை உட்கார வச்சாலும் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு ராமானுஜர் ஹிஸ்டரியில கூரத்தாழ்வாரை வந்து சமான வித்வானா இந்த ராஜா ஒத்துண்டது, காஷ்மீர் ராஜா ஒத்துண்டது. அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை சொல்லும்போது இந்த கதையெல்லாம் வருது. ஆக இப்படி ஒரு ஹிஸ்டரி. அது மாதிரி ஏகசந்த கிரகின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த ஏகசந்த அந்த சமான வித்வான்களை உட்கார வைக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே 2 ராஜா இருக்கிற மாதிரி இருக்கும். ராஜா உட்கார எல்லா அலங்காரங்களும் பண்ணி எல்லாம் யாரு இதுல இப்போ உண்மை ராஜா யாரு இதுன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ புலவருக்கும் அவ்வளவு, அந்த வித்வானுக்கும் அவ்வளவு ஒரு எல்லா மரியாதையும் கொடுத்து பண்ணியிருப்பாங்களாம். அதே மாதிரி சாமரம் வீசுறது, அதே மாதிரி வெண்கொற்றர் கூட எல்லாமே இருக்கும். ராஜாவுக்கு ஈக்குவல் தான். சமான வித்வான்றது அது சமப்பிரதான வித்வான்றது தான். தேங்க்யூ. ஏகசந்த கிரகின்றது வந்து ஏகம்னா ஒண்ணு, சந்தம்னா சொல்றது கேட்கறது, ரெண்டுக்கும் சந்தம் தான் பேரு. ஏகசந்த கிரகின்னா கிரகிச்சுக்கிறது. ஒரே தரம் சொன்னாலோ கேட்டாலோ அதை அப்படியே மனசில் நிறுத்திக்கிற ஒரு அவங்க அந்த மாதிரி ஒரு திறமை படைத்தவங்களுக்கு வந்து ஏகசந்த கிரகின்னு பேரு. நான் அதுக்கு அந்த ஏகசந்த கிரகின்றதுக்கு விளக்கத்தை சொல்லலை. தேங்க்யூ.